ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, மேன்மேலும் வரும் துன்பங்களால் சோர்வடைந்து இன்று முழுவதுமாக மனம் தளர்ந்து விட்டாய். எதையும் கண்டு அஞ்ச வேண்டாம். எல்லாவற்றையும் நான் சரி செய்வேன். அதற்கான காலம் கைகூடி வர வேண்டாமா? இன்னும் சில காலமே பொறுத்திரு பிள்ளையே. என் பிள்ளையாக நீ எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்து விட்டாய். இனியும் துன்பங்கள் வந்தாலும் என் சாய் இருக்கிறார் என்னோடு என்று சொல்லும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? எழுந்திரு பிள்ளையே, தன்னம்பிக்கையுடன் காலூன்றி நில். எல்லாம் சரியாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. எதற்கும் கலங்க வேண்டாம். நீயும் உன் குடும்பமும் உன் பிள்ளைகளின் வாழ்க்கை அனைத்தும் என் கண் பார்வையில்தான் இயங்குகிறது. அமைதியாக மனதை வைத்திரு. யார் வாழ்க்கையில்தான் துன்பங்கள் இல்லை? ஏன் எனக்கில்லையா? என் பிள்ளைகளான உங்கள் எல்லோரையும் கரை சேர்ப்பது என் கடமையாயிற்றே. நீ பிரார்த்தனை மூலம் உன் கோரிக்கைகளை சொல்லிவிடுவது மிக எளிது. ஆனால் என்னுடைய வேலையோ நீ கேட்கும் கோரிக்கையில் இருக்கும் சூட்சுமங்களை புரிந்து கொள்ளாமலேயே நீ கேட்கிறாய் என்று கொடுத்து விட்டால் அதன் மூலம் வரும் மகிழ்ச்சியோ துன்பமோ அதனை தாங்கும் மன வலிமை உனக்கு இருக்க வேண்டாமா? ஏற்கனவே பல துரோகங்களால் மனம் உடைந்து இருக்கும் உனக்கு நான் தானே இனி உன் வாழ்க்கையை பற்றி பொறுப்பேற்றுள்ளேன். அதனால்தான் இத்தனை காலதாமதம். வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாயினும் மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்துடன் நீ இருந்தாலே உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது. இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள். நீ வாழ்வில் முன்னோக்கி செல்ல அது நிச்சயம் உதவி புரியும். உனக்கான நேரம் வரும் வரை காத்திரு பிள்ளையே. உன் பிள்ளைகளின் படிப்பிற்காக பண உதவியை என்னிடம் வேண்டி கேட்டாய் அல்லவா? இதோ இன்று பகல் 12 மணிக்குள் உன்னுடைய தேவை நிச்சயம் பூர்த்தியாகும். பெற்றுக்கொள். சந்தோஷமாக இரு. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.